டேய், ஒரு கப் காஃபி குடிக்க போலாம் தானே சொன்னேன். திடீர்னு வீட்டுக்கு வா, அதுவும் எல்லோ கலர்ல சாரி கட்டிட்டு வான்னு சொன்னியே, ஏன்டா? அதுவா, காரணம் இருக்கு. என் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துல வருவா பத்துக்க. அவளுக்கு என் மேல ஏகப்பட்ட சந்தேகம். அந்த சந்தேகத்தை எப்படி தீக்கிறதுன்னு தான். டேய், சும்மா இருடா. ஏன்டா அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே? ஏய், அவளுக்கு கட்டின புருஷன் மேல, அதுவும் ஏன் மேல என்ன சந்தேகம்? நல்ல சந்தேகப்படட்டும். அவளுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட். நீங்க பாரு, இப்படி விளையாட்டுத்தனமா எதையாவது பண்ணிட்டு அது எங்கேயாவது போய் முடிய போகுது. இதெல்லாம் சரியில்லை. நீ ஒழுங்கா அவங்கள கூப்பிடு, நானே உண்மையை சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் பொறுமையே இரு. ஏய் மிஸ்ஸா, புளிமுட்டை, நீ எப்படி இங்க? அண்ணே, இன்னுமா போயிட்டு இருக்கு? என்ஜாய். அண்ணி பார்த்தாங்க, தொலைஞ்ச. ஏய், அவளை கலாய்க்கிறதுக்கு தான் இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா எதுவும் தெரியாம இங்க வந்து குட்டையை கிளப்பிடாத. பேசாம போக போறியா? என்னமா வருது? என்னன்னு சொல்ற? இது வேறையா? பாவனே அண்ணி. டேய், அவ என்னையே சந்தேகப்படுறாடா. அதுவும் அன்னைக்கு அந்த மல்லிகாக்கா என்னையும் இவளையும் பைக்ல பார்த்துட்டு அது என்ன பத்த வச்சிச்சோ தெரியல. மாமியார் கிட்ட பத்த வச்சிருக்கோன்னு நினைக்கேன். மாமியார் இவளை கூப்பிட்டு நல்லா மந்திரிச்சு அனுப்பியிருக்காங்க. அதான் இந்த அம்மாக்கு ஒரே சந்தேகம். என்கிட்ட முழுங்கி முழுங்கி கேக்குறா. போனேன் அண்ணி, பாவம். அதுக்காக அண்ணிய கலாய்ப்பியா? டேய், அவ சரியான அமுக்கு. நீ இங்க பாரு, பட்டும் படாமலும் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். இப்ப நீ போக போறியா இல்லையா? புளிமுட்டை, சைடு கேப்ல சிந்து பாடிடாத. டேய் அரக்கோணி, அவிச்சு முட்டை, என்னையே கலாய்ப்பியா? போடா. உங்க அம்மா வந்தா அதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன திட்ட போறாங்க. அப்ப இன்னும் மாமியார் மேல கோவமா தான் இருக்க. இப்ப ரொம்ப நல்லாவே இருக்க. நானும் அந்த சைட் அடிக்கிறேன். டேய், ருக்கு வரா. என்னடா? ருக்குன்னு சொன்ன உடனே நாடி நரம்பெல்லாம் அத்து போகுது, ஆடி போகுது. அட பாவி அண்ணா, பொய்க்கு சொன்னியா? ஏனா அவளை ஞாபகப்படுத்துற? என்ன தொலைச்சு போட போறா. உன் ஆட்டத்துக்கே நான் வரல. வர்றேன்டா சாமி. அந்த பயம் இருக்கட்டும், கிளம்பு. டேய், என்னடா உன் பிளானு? இன்னும் எம்பிட்டு நேரம்டா இங்க நிக்கணும்? பொறு, அவசரப்பட்டா எப்படி? இங்க பாரு, நான் என்னலாம் சொல்றனோ அதுக்கு நீ ஊன் கொட்டினா மட்டும் போதும். சரிடா. இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருங்க இவங்க? இவ பேரு நிசா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ கூட தான் நான் ட்ரிப்பு போறேன். துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதுதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது புது பழக்கமா இருக்கு? அதுவும் பொம்பளை கூட ட்ரிப்பு போறேன்னு சொல்றீங்க. பொண்டாட்டிக்கிட்டேயே வெக்கமா இல்ல? ஏங்க, அவர் தான் ஆம்பளை. எங்கேயாவது கூப்பிட்டாருன்னா நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்களா? என்னங்க இது? எந்த காலத்துல இருக்கீங்க? அவரு என்னோட ஃப்ரெண்டு. அவரு கூப்பிட்டாரு, அதனால நான் வெளியே போலான்னு கிளம்பி வந்திருக்கேன். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? போதுமா மகா? என்ன, வரணும்னா நீயும் வா. வரியா? ஏன் அலையா விருந்தாளியா? என்னை இப்பதான் கூப்பிடுறீங்க, நான் எதுக்கு வரணும்? அதான் உங்க ஃப்ரெண்டு வர்றாங்கல்ல, பின்ன என்ன, போயிட்டு வாங்க. உனக்கு எதுவும் ஆட்சேபம் இல்லையே, அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல மகா, அதெல்லாம் வேண்டாம். ஜான் தானே கூட்டிட்டு வந்தான். வர இடத்துலயே எனக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுத்தான், அதனால குடிச்சிட்டேன். ஓ, உங்களுக்கும் மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்குமா? ஏ, உங்களுக்கும் மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்குமா? ஜானுக்கும் மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்கும். எனக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும். ஓ அப்படியா? உங்களுக்கு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும் போலயே. சேச்சே, எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஜானுக்கு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவன் விருப்பப்படுவானேன்னு கட்டிட்டு வந்தேன். ஓ, அப்புறம் வெஜ் சாப்பிடுவீங்களா இல்ல நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு பெரும்பாலும் வெஜிடேரியன் தான் பிடிக்கும். ஆனா ஜான் மீனெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால நானும் மீன் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப ஜான் விட்டுட்டால, அதனால நானும் விட்டுட்டேன். நானும் வெஜ் தான் சாப்பிடுறேன். ஓ, அவர் எனக்காக தான் நான்வெஜ் சாப்பிடுறதே விட்டாரு. அது தெரியும்ல உங்களுக்கு? என்ன, உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருக்கான்? அவன் சும்மா சொல்லியிருப்பான். ஏன்னா என் கூட அடிக்கடி வெளியே வந்து சாப்பிட வருவான். அப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத பார்த்துதான் அவனும் வெஜிடேரியனே சாப்பிடுவோன்னு பழகிட்டான். ஓ இல்ல, என்கிட்ட எனக்காக தான் விட்டேன்னு சொன்னாரு. அதான் அவன் அப்படித்தான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டா சொல்லியிருப்பான். அவருக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும்.
அது உங்களுக்கு தெரியும்ல. என்னங்க நீங்க, நான் அவ கூட சின்னதுல இருந்தே படிக்கிறேன். அவனோட கிளாஸ்மேட். எப்பவுமே நிசா உன்னதான் கட்டிக்குவேன்னு அடிக்கடி சொல்லுவான் தெரியுமா. என்னதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதையே நான் நம்பிக்கிட்டா இருக்க முடியும். அத மாதிரிதான் உங்ககிட்டயும் பொண்டாட்டினதும் உங்களை பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். நீங்களும் அதையே நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியும்ல. ஓ, அது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் என்னதான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்படி எப்ப பார்த்தாலும் புடவை கட்டிட்டே இருந்தா அவனுக்கு எப்படி பிடிக்கும்? ஏங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். கொஞ்சம் மாடர்னா மாறிக்கோங்க. அவனுக்கு ஸ்டைலா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாதுல்ல, இனிமேதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன, நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஜானுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. இப்ப எங்க போறீங்க? அதுவா, நாங்க 2 பேரும் ஊட்டி போறோம். ஏன், நீங்க வரீங்களா? இல்ல, எனக்கு குளிர் ஒத்துக்காது. நீங்க மட்டும் போறீங்களா இல்ல வேற யாராவது வராங்களா? ஏச்சே, அவன் எப்பவுமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட தான் வெளியே போவான். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்டோட போவான். அதுலயும் நான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால அடிக்கடி என் கூட தான் சுத்த போவான். நீங்க இப்பதானே என்ன பாக்குறீங்க? ஓ, என்னடா அதுக்குள்ளயும் டிஷர்ட்க்கு மாறிட்ட? பேக் எங்க? கார்ல வச்சிருக்கேன், கிளம்புவோமா? இது நீ வாங்கி கொடுத்த டிஷர்ட் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா? போடா, அப்ப கொஞ்சம் குண்டா இருந்தல, இப்ப ரொம்ப மெலிஞ்சு தெரியுற. ஐயோ, இதே போதும். சரி, கிளம்புவோமா? என்ன மகா, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். பாவண்டா, அவங்க மூஞ்சே உம்மன் ஆயிட்டு. நான் வேற அவங்கள ரொம்ப கலாய்ச்சிட்டேன். எல்லாம் ஒன்னாலதான். ஏண்டா, போடா, அவங்கள போய் சமாதானப்படுத்து. அதெல்லாம் இருக்கட்டும், 2 நாள் அப்படியே வீஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் எல்லாம் சரியாயிரும். நான் போய் மாடியில படுத்து உறங்க போறேன். நீயும் கிளம்பு, உன்னை டிராப் பண்ணவா? ஏய், பாவண்டா, அவங்க ஒரு மாதிரி உம்மன் இருக்காங்கடா. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ நார்மல் ஆயிருவா. நீ கிளம்பு. சரியான அடுத்த கறி ஏதாவது சொல்றாளா பாரு. போகாத, நானும் வருவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லாம போறா. இதுக்கெல்லாம் சேர்த்து அவஸ்தைப்பட போற. சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணு. சரிடா, நான் வரேன். இப்படி தூரம் வந்துட்டு உங்க அம்மா பார்க்காம எப்படி போறது? முதல்ல அவ நார்மல் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு. சரிடா, பாய்டா. ஓகே, பாத்து கிளம்புன. பை. அம்மா, நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு இருக்கோம். எங்க அந்த கோழி குண்டுக்கா? இப்ப எதுக்கு அங்க? அதான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மகன் என்ன பாடுபட்டான்னு தெரியல. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்கே ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. எங்கேயும் போக வேண்டாம். இல்லம்மா, அது சரிப்படாதுமா. ஏன், இவருக்கு கௌரவ குறைச்சல் ஆயிருமாக்கும்? குடிக்கிறது கஞ்சி, கொப்பளிக்கிறது பன்னீர், அந்த கதையெல்லாம் இருக்கு. ஏன், இங்க தங்குறதுக்கு கசக்குதா என்ன? அப்படி இல்லம்மா, அது சரிப்படாதுமா. நாங்க எங்க வீட்டுக்கே போறோம். நான் சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. நீங்க பாரு, அவன் வேணும்னா போகட்டும். நீ இங்கேயே இரு. சொன்னா கேட்க மாட்டேன். தேவையில்லாம விதண்டாவதம் பண்ணாதீங்க. என்ன, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு யாரு இருக்கா? இவன் பெசாட்டி வேலைக்கு போறேன்னு மூட்டையை தூக்கிட்டு போயிருவான். அங்க யாரு உன்னை கவனிச்சுக்குவா? இங்க உன் அண்ணி இருக்கா, புனிதா இருக்கா, எல்லாரும் பாத்துக்குவாங்க. தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. கல்யாணத்துக்கு தான் நான் சொல்றதை கேட்கல. நான் பாக்குற மாப்பிள்ளையோட உன்னால வாழ முடியல. இப்ப வது நான் சொல்றத கேட்டு நடந்துக்கோ. இல்லத்த, அவளை நான் நல்லா கவனிச்சுக்குவேன். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துச்சு. இனிமே அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். அண்ணா கட்டி, நீ கவனிச்சுக்கிட்ட லட்சணம் தான் நல்லா தெரியுதுல. என் பொண்ண கட்டிக்காதுன்னு அப்பவே சொன்னேன். உன்னால அவளை ஒழுங்கா வச்சு காலம் நடத்த முடியாதுன்னு சொன்னேன். கேட்டியா? எதையுமே கேட்கல. அந்த ஜான் உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனான். இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிச்சால. இப்பவாது புரிஞ்சிருக்கும். நாளைக்கு டெலிவரி நேரத்துல அவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிருவேன். உன்னை தேடி பிடிக்கவே 6 மாசம் ஆகும். அப்போ இவகதி இங்க பாரு, அவ இங்கேயே இருக்கட்டும். வேணும்னா நீ போ. என்னமா பேசுறீங்க? என்னால அவரை விட்டுட்டு இருக்க முடியாது. அவர் என் புருஷன். இங்க பாருங்க, நாங்க அங்கேயே சந்தோஷமா தான் இருக்கோம். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துட்டு அதுக்காக அவரை இப்படி என் முன்னாடி அவமானப்படுத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க மாப்பிள்ளை. நீங்க அவருக்கான மரியாதையை கொடுக்கத்தான் செய்யணும். இப்ப இவருக்கு என்ன மறுவாதை குறைஞ்சிச்சு? ஏன், என்ன மறுவாதை கொடுக்கல? என் பொண்ணை ஒழுங்கா வச்சு காலம் கழிக்க துப்பு இல்ல. இவனை மாப்பிள்ளைன்னு சொல்ல சொல்றியா? போதுமா, உங்க பணத்தை முறை எங்க கிட்ட காட்டாதீங்க. நீங்க பாருங்க, என் புருஷனுக்கு கிடைக்காத மரியாதை எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். ஏங்க, வாங்க போவோம்.
இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. இன்னும் போற மெடல்லாம் இப்படித்தானே வாரி அடி பட்டுட்டு வரப்போற. ஏற்கனவே உன்னை கடத்தி வச்சு இப்பதான் அனுப்பியிருக்கான். இப்பவும் என் பேச்சை கேட்காம போக போறியா? ஜக்குலின், நான் சொல்றத கேளு. வேணும்னா அவங்க சொல்றபடி நீ இங்க இரு. என்னடா பேசுற? என்ன பேசுற? அவங்க சொல்றாங்கன்னா முதல்ல என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியணும். உங்களுக்கு மாப்பிளைக்கு மரியாதை கொடுக்க தெரியல. என்ன இங்க இருக்க சொல்றியா? இங்க பாரு, உனக்கு கிடைக்காத மரியாதை எனக்கு தேவையில்லை. நான் இங்க இருக்க மாட்டேன். நீ என்ன கையோட கூட்டிட்டு போ. உன்னால என்ன முடியுமோ நீ அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டா போதும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி வா, அங்க வரோம். அம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் கிளம்புறேன். என் புருஷன் என்ன நல்லா பாத்துக்குவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நாங்க வரோம். இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல்ல. புருஷன் நம்மள புருஷன். பொண்டாட்டிய நல்லா வச்சு காலம் கழிக்க துப்பு இல்ல. இவமெல்லாம் ஒரு புருஷன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி கொடுத்து வச்சவன் எவனுமே இருக்க மாட்டான் தெரியுமா? அது வேறையா? எப்ப இருந்து? இந்த ஒரு மாசமாவா? சும்மா இருடி. எதையாவது சொல்லி என்ன கலாய்க்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஏய், எங்கேயாவது வெளியே போகுமா? ஜாலியா அப்படியே யாருமே இல்லாத தீவுல நாம 2 பேர் மட்டும் இருக்கணும். டேய் வாண்டு, நீதான் எனக்கு நல்லா தெரியும். எங்கடா நிக்கிற? சவுண்ட் மட்டும் வருது. அவனுக்கு உங்களுக்கு எல்லாம் பொருத்தமா தான் இருக்கு. டேய் ஜேம்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. ஒரே ரொமான்ஸ் தான். விட்டா போடுமே. அப்படியே ட்ரெயின்ல இங்க இருந்து காஷ்மீருக்கு போயிடுவா போல இருக்கு. டேய், வெளியே வர போறியா இல்லையா? சுண்டலி, நான் வந்தா நசுக்கி போடுவேன். டேய், நான் காஷ்மீருக்கு போவேன், எங்கேயும் போவேன். ஏன் இஷ்டண்டா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துவேன். உன் அப்ப உன் அம்மா கிட்ட எரிஞ்சு விழுந்திருப்பான். அதான் ஐயாக்கு போறாம. எங்க அப்பா என்ன ஒண்ணு மாடி சுவாம்பு அடின்னு நினைச்சியா? காலையிலே ஆபீஸ் போயிட்டு தெரியுமா? என்னடா சொல்ற? காலையிலே ஆபீஸ் போயிட்டானா? டேய், நேத்தே ஆபீஸ் பக்கமே வரல. அவ வேலையெல்லாம் பெண்டிங். நானே உங்க அம்மா கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்னன்னா ஆபீஸ் போயிட்டான்னு சொல்ற? டேய் ஜேம்ஸ், என்னடா சொல்ற? நேத்து ஆபீஸ்க்கே வரலங்கடா. டேய், வேணும்னு கொல்லிட்டு போடாத. இங்க பாரு, நேத்து எங்க அப்பா நேற்றும் சீக்கிரமே கிளம்பிட்டு தெரியுமா? ஏதோ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? டேய் பள்ளி, நிஜமா நான் சொல்றேன். டேய், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நேத்தே ஆபீஸ் பக்கமே வரல. உங்க அப்ப எங்கேயோ ரூட் விட்டுட்டு திரியறான்னு நினைக்கிறேன். டேய் அண்ட புளுகாசா, சும்மா இருடா. குழந்தைகிட்ட என்ன பேசணுங்கிற அறிவில்ல, சும்மா இருக்க மாட்டீங்க. டேய் முழிக்காதடா. அப்பா எங்கேயாவது வேலையா அனுப்பிக்க போறாங்க. அதுவும் சரி, இருக்கும். நான் டாடா கிட்ட காட்டுக்கிறேன். டாடா, எங்க அப்பா எங்க போயிருக்கு? ஏதாவது வேலை சொன்னீங்களான்னு காட்டுக்கிறேன் தெரியுமா? ருக்கு மம்மி, எங்க அம்மாவை ஏதாவது சொன்னியா? சொல்லு. அம்மா எதுக்கு உம்மன் இருக்கு? உங்க 2 பேருக்கும் சண்டையா? என்னடி இது? ஆனா உனா என்னையே எல்லாரும் வம்பு கலக்குறீங்க. ஏய், நான் என்ன சொல்ல போறேன்? உங்க அப்பா கூட ஏதாவது வீஞ்சிக்கிட்டு இருந்திருப்பா. இங்க பாரு, நான் எதுக்கிட்டே அவளை ஏதாவது சொல்ல போறேன்? ஆமா, உனக்கு இப்படி ஜடை யாரு போட்டு விட்டா? அம்மா தான் போட்டு விட்டுச்சு. நான் அம்மாட்ட கூட கேட்டேன் தெரியுமா? ஏமா உம்மன் எடுக்க? உனக்கும் ருக்கு மம்மிக்கும் சண்டையான்னு கேட்டேன் தெரியுமா? மம்மி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அம்மா ஒன்றும் இல்லை சொல்லிச்சு. அதான் உங்ககிட்ட மம்மிகிட்ட கேட்குறேன். அடியே, எத்தனை மம்மி போடுவேன், எத்தனை அம்மா போடுவேன்? அதெல்லாம் சரிதான். இப்பதான் உன்னை பார்க்கறதுக்கு உங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. நான் ஏடி அவளை ஏதாவது சொல்ல போறேன்? உங்க அப்பா ஏதாவது சொல்லிருக்குமா இருக்கும். அதெல்லாம் ஜான்சிட்டப்பா மகாச்சிட்டி ஒண்ணுமே சொல்லாது தெரியுமா? மகாச்சிட்டி மேல ரொம்ப பாசமா இருக்கும். டேய், அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தான் தெரியும். அவன் சரியான ஆளுதான். டேய், என்ன கூட நம்பிடலாம், அவனை நம்ப முடியாது தெரியுமா? ஒன்னு நம்பலாம். டேய் போடுண்டா. ஒரே அடியா பொய்யா புழுவிக்கிட்டு தெரியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எப்போ சாமி முழு பூசணிக்காவ அப்படியே சோத்துக்குள்ள மடக்கிறவனாச்சே நீ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா சாமி. 4 முட்டை எடுத்து ஒரு நாள் சோத்துக்குள்ள மடச்சு வச்சுக்கிட்டு நான் முட்டையே இல்லையேன்னு சொன்னவன்டானே நீ. எல்லாரும் என்ன பத்தியே கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்களா? டேய், நான் ரொம்ப நல்லவன்டா. நல்லவன் ஒத்துக்கோங்கடா. நீங்க சரியான ஆளுதான். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாரு. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. இவடு ரொம்ப நல்லவடு. நல்லவடுன்னு சொன்னாதான் தெரியுது. சித்தப்பா, நீ ரொம்ப நல்லவன் தானே ஊருக்கே தெரியும். போதுமா, நீ ஒன்னும் மைக்கு வச்சு சொல்ல வேண்டாம். ஜேம்ஸ்,
உனக்கு இதை விட அவமானம் தேவையா? எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உன்னை எப்படி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துதுங்க பாரு. கழுவி விட்டாம படம் என்ன செய்வாங்க? அங்க பாப்பாவை ஊட்டி போட்டுட்டு 2 பேரும் ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானலுக்கு போலாமா பிளானா பண்றீங்க? பிளான் அதுல விடுக்கு தனி தீவுக்குலாம் போகணுமா? அண்ணே நீ சொன்னது சரிதானே? டேய் எலிக்குஞ்சி, அப்படி என்ன பத்தி என்னடா சொன்ன? அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்கேன். சடி சடி இதுக்கு மேல நின்னா மனுஷனுக்கு அழகு கிடையாது. 2 பேரும் வாவடா தான் ரொமான்ஸ் பண்றீங்க. ரொமான்ஸ் வாங்கடி நம்ம போய் விளையாடுவோம். டேய் ஸ்கூலுக்கு போலியாடா? எங்க வாத்தியாருக்கு வயித்து வலி இன்னைக்கு, எங்களுக்கும் வயித்து வலி. அதான் போல தெரியுமா? சரி அப்படமா பாத்துக்கறோம். வரா பை. என்னடி இது? அவன் வாத்தியாருக்கு வயித்து வலி, உங்களுக்கு வயித்து வலிங்கறான். எதுக்குடி போல? சும்மா நான் ஒரு ஜாலிக்காக போல. சரியா? நீங்க 2 பேரும் ஊட்டி கொடைக்கானல் போறதுக்கு பிளான் போட்ட மாதிரி நாங்களும் வீட்ல இருக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கோம். வரட்டா? அடப்பாவீங்களா, இத்தனோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுதுங்க. சரி வாடா, எஸ்தர் வேற எலும்பிட போறா. போலாம் போலாம், கொஞ்ச நேரம் இரேன். இப்பதான் நல்லா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா எல்லாம் வந்து கெடுத்துருச்சு. ஏய், கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அண்ணன் ஆபீஸ் வராம அப்படி எங்கடா போயிருப்பாரு? தெரியலையே, அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் பாத்துடா, எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லிட்டு அவர் வேற பக்கம் போயிருக்க போறாரு. அடிப்பாவி டி, என் அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா? இப்படி நல்லவங்களுக்கு தான் ஒரு பிளாஸ்பேக் இருக்கும் தெரியுமா? இங்க பாரு, படபடன்னு பேசிடுறவங்கள நம்பிடலாம். ஆனா இந்த ஊமையா அமுக்குனி மாதிரி இருக்கவங்கள மட்டும் நம்பவே முடியாது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, இல்ல உன் அன்னிப்பாடு திண்டாட்டம் ஆயிர போகுது. அது சரி, நான் பாத்துக்கிறேன். சரி வா பாப்பா எலும்பிட்டாலும் போய் பாப்போம். சரிடா.